ஆமாம் சார். ஆனே என்ன வீட்டில் ஒரே ஸ்கூட்டர் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நமக்கெல்லாம் எப்படி ஸ்கூட்டர் செட் ஆகும்? அதெல்லாம் ஃபேமிலிக்கு தப்பில் தான் ஸ்கூட்டர். சரி, நீ என்ன மாதிரி எதிர்பார்க்குற? நல்ல ஸ்டைலா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு ஸ்மார்ட்டா ப்ரீமியம் செக்மெண்ட்ல இருந்தா சொல்லுங்க. ப்ரீமியம் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா உனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் Aerox 155 மட்டும்தான். ஸோ R15ல யூஸ் பண்ணுற அதே இன்ஜின் தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா 155cc லிக்விட் கூல் அண்ட் இதோட மேக்ஸிமம் டார்க் அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ கிட்டத்தட்ட 14.7 அண்ட் 13.9 வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ R15 இன்ஜினும் இந்த இன்ஜினும் ஒன்றா? இல்லை, அதுதான் கிடையாது. அது வந்து மேனுவல் ஷிஃப்ட்டு, இது வந்து CVT, தட் மீன்ஸ் கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. அதாவது V டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. ஸோ V டிரான்ஸ்மிஷன்றது ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே அந்தந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கீர் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஆப்ஷன்ஸும் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஆப்ஷன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பட்டன் நீ ஆன் பண்ணிட்ட அப்படின்னா, ஆன் பண்ணதுக்கப்புறம் நீ ரைட் போயிட்டுருக்க ஒரு இடத்துல நிற்கிற, ஒரு டிராஃபிக்கில் நிற்கிற அப்படின்னா அந்த சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஜினே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி நீ ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இதனால் நம்ம மைலேஜுமே இன்னும் நல்லா எதிர்பார்க்கலாம். அப்போ மைலேஜ் எவ்வளோ தரும்? ஆமாம், எடுத்தோடனே நீ மைலேஜுக்கு வந்துடு. நான் அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தோன்னா இப்போது ஒரு சினாரியோ பேஸ்டுன்னு வரும்போது நீங்கள் வந்து ஒரு சிக்னலில் போய் நிற்கிறீங்க. சிக்னலில் நான் ஃபஸ்ட்டாக நீ ஃபஸ்ட்டான்னு போகிற ரேஸில் எப்போவுமே Aerox 155 தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சலரேஷன் அண்ட் ஸ்பீடு. ஸோ ஆக்சலரேஷன் அண்ட் டாப் ஸ்பீடு நம்மளோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க ரைடிங் போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீட் போகுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ரைட்டு, ஒரு நல்ல ஒரு இடமா போய்க்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி கம்ஃபர்ட்டுக்கெல்லாம் அல்டிமேட்டு நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாகலாம். ஸோ இந்த டேர்னிங் மாறிட்டு அந்த நம்மளோட டாப் ஸ்பீட் ஆக்சிலேஷனும் ஸோ 60 to 80 எவ்வளோ போகுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு விசிபிள் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம இப்படி ஒரு ட்ரை பண்ணுவோம், ஆப்போசிட்டில் வந்து ட்ரை பண்ணி போடுவோம். ரெடியா? 1 2 3. So 60, 80, 100, டக்குன்னு ஈஸியாக 100 வந்துச்சு டக்குன்னு. ஏன்னா நம்ம இன்னொன்று நம்ம ஆக்சிலேஷன் கொடுக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே VVA அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர்ஸ் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ VVAன்றது ஆல்ரெடி நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக நம்ம ஸ்பெக் வீடியோ போகலாம், அங்கே பார்க்கலாம். ஸோ இதோட ஆக்சிலேஷன்ஸ் பற்றி எவ்வளோ என்ன அப்படின்றது பார்த்தீங்க. இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக நம்மளால் 116, தட் மீன்ஸ் 116 வரைக்கும் நம்மளால் போக முடியும். நம்ம கைட்லைன்ஸ்ன்றதுனால நம்ம 60 and 80யோடு நிப்பாட்டிட்டோம். ஸோ இது போக நம்ம நெக்ஸ்ட்டு பிரேக்கிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 230 mm அண்ட் வித் ABS-ஓடு கொடுத்துருக்காங்க. அண்டு கேலிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேலிப்பர் தான். ஆனால் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரீமியம் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்டில் மேபி இங்கே பேக்லேயும் டிஸ்க் கொடுத்துருந்தாங்க, ஒரு ABS கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிரேக்கிங்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றது சொல்லலாம். ஸோ மேபி நெக்ஸ்ட் வெர்ஷனில் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து நமக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்றது ஸோ ஸ்லிப்பரியான பிளேஸில் அண்ட் ரொம்ப கரடுமுடான இடத்துலலாம் வந்து நமக்கு ஃபிட் ஆகாத மாதிரி பார்த்துக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஸ்பீடு ஆக்சிலேஷன்லாம் சரி, ஹேண்ட்லிங் எப்படி இருக்குதுலையே அதுதான் செம்ம மேட்ரு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 14 inch தான். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து 110 mm அண்ட் பேக்கில் வந்து 140 mm. ஸோ இவ்வளோ ரேடியஸ் டயர்ஸ்ன்றதுனால நமக்கு ஜென்ரலாக நார்மல் ஸ்கூட்டர்ஸை விட இங்கே வந்து நமக்கு ரைடிங் அண்ட் குவாலிட்டிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அண்ட் அது போக இதோட டேர்னிங் ரேடியஸ், அதாவது இந்த ஹேண்டில் பாரோட டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற வண்டியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ஸ்கூட்டர்ஸ் கூட வந்து பூந்து போடுறதுக்கு அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் இதில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இருக்கிறதுலே இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிசைன். ஸோ
ஒரு யூனிக்கான டிசைனு அண்ட் இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்ஸ் வந்து நம்ம ஏரக்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து இங்கே 2 ஹெட்லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ரெண்டுமே வந்து எல்இடி லைட்ஸ் தான். இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்தது, ஆனால் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலோஜன். ஸோ பேக்கில் பார்த்தோன்னா இதுவுமே ஹாலோஜன் பல்ப்ஸ் தான். அண்ட் இதுவுமே கிட்டத்தட்ட ஹாலோஜன் தான் நினைக்கிறேன். பட் லுக் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக குட்டியுண்டா அழகாக இருக்குது. சீட் வைஸ் பார்த்தேன் அப்படின்னா சிங்கிள் சீட்டட் தான். பட் பில்லியன்ஸ்க்கு வர சீட்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் லோவராக இருக்கும். மிடில் வந்து நமக்கு டேங்க் வந்துடும். அண்ட் நமக்கு வந்து இங்கே மினிமலாக ஒரு சின்ன விண்ட்ஷீல்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்துடும். அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம அடிஷ்னலாக விண்ட்ஷீல்ட்ஸ் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேருந்து ஆட் பண்ணி கொண்டு வர மாதிரியும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஃப்டர் மார்க்கெட்ஸில் அதுவும் அவைலபிள் இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இங்கே பார்த்தோன்னா நமக்கு பின்னாடியுமே வந்து டேங்க் பேக்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட்ஸில் நிறையா ப்ரொவிஷன்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நம்ம உட்காடுறோம் அப்படின்னா நம்ம உட்காந்து ஸோ இந்த இடத்துல கால் வைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்குது. அண்ட் பில்லியன்ஸ்க்கு இந்த இடத்துல வந்து கால் வச்சு ஏறுறதுக்கு ஃபுட் பெக்ஸும் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேரிங்ஸ்லாம் அப்படி பார்த்தோன்னா ஸோ ஃபேரிங்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஷார்ப் எட்ஜஸாக இருக்குது. இங்கேருந்து இங்கே அண்ட் பேக்கில் எல்லாமே பார்த்தோன்னா நல்ல ஷார்ப் எட்ஜஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்டு, இன்னொன்று ஸ்மார்ட்டு. ஸோ ஸ்மார்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் கீ தான் நமக்கான ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த ஸ்மார்ட் கீ நம்ம பக்கத்தில் இருந்தாலே போதும். தட் மீன்ஸ் நீங்கள் பேக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்தீங்கன்னா ஸோ வண்டி ஆஃபில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு புஷ் கொடுத்தீங்க அப்படின்னா வண்டியோட சென்சார் வந்து டிடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து சீட் அண்ட் ஃபியூயல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணி ஸோ நம்ம ஃபியூயலு ஸோ அண்ட் E20 சப்போர்ட்டடு. அடுத்து சீட் அப்படின்னு வந்தீங்கன்னா ஸோ சீட் பேஸ் இவ்வளோ. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 24.5 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி. ஸோ ஒரு ஃபுல் ஹெல்மெட்டை நீங்கள் உள்ளே வைக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸு. அண்ட் அது கூட ப்ளஸ் நீங்கள் அடிஷ்னலாக சின்ன சின்ன பேகு, வாட்டர் கேன்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். பட் இஃப் அண்ட் கேஸ் இல்லை நீங்கள் ஹெல்மெட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈவன் திங்ஸு எல்லா எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிறதோட கொஞ்சம் அதிகம் தான், ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் அது போக ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஆன் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டேரெக்டாக போகிறது தான் வண்டியோட கான்செப்ட்டு, மொத்த கான்செப்ட். ஸோ அது போக நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒய் கனெக்ட் இருக்குது. ஸோ ஒய் கனெக்ட் ஆப்ஷனு அண்ட் ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம ஆஃப் பண்ணல அப்படின்னா நமக்கு இண்டிகேட் பண்ணோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம ரிமோட்டை வச்சு லாக் பண்ணுறோமா, லாக் ஆகிடுச்சா அப்படின்றதையும் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணோம். சஸ்பென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து 26 mm டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்க சஸ்பென்ஷன்ஸ் தான். ஸோ ரியரில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் வந்து இன்னதான் நம்ம ஹைட்ராலிக் ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸ் அப்படின்னு என்ன தான் கொடுத்துருந்தாலும் மேபி ஒரு ப்ரீ லோடட் கொடுத்துருக்கலாம் அப்படின்றத என்னோட சின்ன கன்சிடரேஷன். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து இந்த ப்ரீ லோடு சேஞ்ச் பண்ணுறாங்க, அவங்க ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க, அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் அது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்கலாமே அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். ஸோ அடுத்த டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போதைக்கு சீட் ஹைட் மட்டும் பார்ப்போம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5.65 இருப்பேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கால் கீழே வைக்கிற அளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 790 mm. ஸோ 790 mmன்றது ஓகே, இட்ஸ் ஃபைன். பட் கிரவுண்ட் கிளியரன்ஸு, பில்லியன் சீட்ஸ், ரைடர் சீட்ஸ் அண்ட் பில்லியன் சீட்ஸ் பற்றி நம்ம திருப்பி இன்னொன்று தனியாக நம்ம அதை பற்றி பேசலாம். ஆக்சுவலி இது நம்ம வந்து ட்ராபேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஸோ ஒரு சில விஷயம் நம்ம கன்சிடர் பண்ணோம், யோசிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றத என்னென்னன்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஸ்கூட்டர்ஸுன்ற வரும்போது இந்த நடுவில் கேப் வச்சே பழகிட்டோம் நம்ம. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டு அண்ட் இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்ன்றதுனால நமக்கு வந்து நடுவில் வந்து ஒரு பில்லர் மாதிரி பில்லர் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டேங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டர் கேனு, குடம் இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே செட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே இடத்துல தான் ஸோ டேங்க்கு. ஸோ 5.5 லிட்டர்ஸ்ன்றது வந்து நம்ம ஆக்சுவலி இவ்வளோ பவர் அண்ட் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற வண்டிக்கு 5.5ன்றது ரொம்ப கம்மியோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அப்படின்றதும் ஃபீட்பேக். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பில்லியன் சீட்ஸ் தான். ஸோ பில்லியன் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக யூஸ்வலாக ரைடருக்கு வந்து 790 mm அப்படின்னாலும் நம்ம பில்லியன்ஸ்க்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ண முடியுது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இஃப் இன் கேஸ் கால் ஏறணும் அப்படின்னா எய்தர் காலை தூக்கி போட்டு உட்காரணும், அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே மிதித்து தான் ஏறணும்.
ஸோ அந்த மாதிரி டைமில் ஆஸ் ஏ ரைடராக எனக்குமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம யாரை கூட்டிகிட்டு போகிறோன்றது மேட்ரு இருக்குது. இந்த பக்கம் கொடுத்துருக்க இந்த பாடி கார்டு இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதுலேயுமே போட்டிருப்பாங்க வார்னிங் டூ நாட் ஸ்டெப் அப்படின்னு. ஒரு வேளை தெரியாமல் ஒரு அமுக்கிட்டாங்க மிதிச்சிட்டாங்க அப்படின்னா உடஞ்சிற ஸ்டேஜுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நோட்டபுளாக இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் கன்சிடர் பண்ணுறது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 145 mm மட்டும்தான். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம பெரிய பம்ப்ஸில் விடும்போது ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு பெருசாக எதுவும் தெரியல. 145 mmன்றது ரொம்ப கம்மி அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அண்ட் ஃபைனல் இதோட மைலேஜ் வரும். ஆக்சுவலாக ரியல் டைம் அண்ட் சிட்டி யூசேஜஸில் பண்ணும்போது ஸோ கிட்டத்தட்ட 39 or 40 வரைக்கும் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஹைவேஸில் ஓட்டும் போது கிட்டத்தட்ட 43 or 45 அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 50 கிட்ட வந்து இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை சொல்லியிருந்தாங்க. பட் ரியல் டைமில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ ரொம்ப அந்தளவுக்கு இல்லை. இதில் நீங்கள் எந்த பர்பஸ் என்ன விஷயத்துக்காக நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்ஜின். ஸோ இன்ஜின் வந்து R15 ஓடுது, ரொம்ப ரிலையபிளான இன்ஜினு. ஸோ அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயுமே வந்து சும்மா அள்ளிட்டு போகும். ஸோ ஈவன் நான் சொன்ன மாதிரி ஆக்சலேஷன் கொடுக்குறீங்கன்னா உங்களோட ஆக்சலரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுவுமே உங்களுக்கு வந்து நல்ல ஃபீட்பேக்ஸ் தருது. செகண்டு இதோட ஸ்டைல். ஆக்சுவலாக இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த வண்டி நீங்கள் எடுக்கிறீங்க ஓட்டுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 10 பேரில் ஒரு 2-3 பேர்னாவது என்னப்பா வண்டி இது, என்ன ஸ்கூட்டரா, என்ன கீர் போலியா, எப்படி இப்படின்னு நிறைய கொஷின்ஸ் வர்றதுன்றது ஸோ டேரக்ட் ஃபீட்பேக்ஸாகவே நாங்கள் கேட்டிருக்கோம். ஸோ என்னதான் நம்ம ட்ராபேக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னாலும் ஆக்சுவலாக இதில் நிறைய பாசிட்டிவிட்டிஸும் இருக்குது. ஸோ நிறைய பாசிட்டிவ்ன்றது ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமே இதோட இன்ஜின் தான். சொன்ன மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸு, நல்ல ஆக்சலரேஷன்ஸு, நல்ல ஸ்பீடு அண்டு இதோட டைமென்ஷன் அண்ட் வீல் சைஸு. ஸோ ரைடிங் குவாலிட்டி அண்ட் ரைடிங் கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ரீவியஸ் ஏரக்ஸ்க்கும் இப்போ உள்ள ஏரக்ஸ்க்குமே வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேம் OBD2A அப்படின்றது வந்து இருந்து ப்ரீவியஸ் இப்போ B சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நியூ கலர் ஆப்ஷன்ஸ் 2 கலர்ஸ் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக மொத்தம் 3 கலரு. ஸோ ரேசிங் ப்ளூ அண்ட் இன்னொரு பிளாக் நினைக்கிறேன். ஸோ இந்த ஐஸ் ப்ளூ கலர்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் ஜென்னுக்கும் இந்த ஜென்னுக்கும் வந்து இன்னொரு முக்கியமான அப்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன். ஸோ சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் ஜென்னில் ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஸோ பேஸ்ட் ஆன் ரிவ்யூவர்ஸு கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸ் பேஸ் பண்ணி ஸோ சஸ்பென்ஷன்ஸுமே வந்து சாஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்ஸில் எப்படி நம்ம ஒவ்வொரு பக்ஸாக ஒவ்வொரு ஃபீட்பேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட்ஸ் பண்ணிட்டு வருமோ அதே மாதிரி இங்கே Yamahaவும் வந்து Aerox 155க்கு அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன்ஸு. ஸோ யாருக்கு இந்த பைக் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இஃப் இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை காலேஜ் போகிறீங்க அண்ட் நார்மல் கேஷுவல் ரைட்ஸ் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்கூட்டர் இல்லை வீட்டில் ஸ்கூட்டர் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷனில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வண்டி நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பரவாயில்ல, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஆமாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸோட இப்போ தான் லேட்டஸ்ட்டாக 2025 மாடல் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ இது போக இப்போ நிறையா ஆஃபர்ஸு அண்ட் ஆஸ் வெல் அஸ் லோவஸ்ட் EMI ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கலர்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டீலர்ஸ்ட்டுமே அவைலபிளும் இருக்குது. ஸோ இது போக நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன SZோட ப்ளூ கோட் டெக்னாலஜி வீடியோமே வந்து நம்ம போஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலுமே வந்து இந்த ப்ளூ கோட் டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுது, இந்த ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் விஷயம்லாம் எப்படி வேலை செய்யுதுன்றது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். சரிண்ணா, போமா?